ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு செலின் கிச்சன். என்னோடய குரல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸுங்க. எனக்கு கோல்டு இருக்கனால என்னோடய குரல் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சாரி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 6 to 7 மாதம் உள்ள குழந்தைக்கு வந்து காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. என்னோடய பையனுக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்குள்ள ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். ராகி கூழ் நான் ஒரு நாளும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ராகி கூழ் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். நான் வந்து ராகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே வந்து ஒரு 2 ஸ்பூன் to 2.5 ஸ்பூன் வந்து நைட்டே நான் ஊற போட்டுட்டு நான் காலையில் அதை எடுத்து அவனுக்கு வந்து அவன் காலைல ஏர்லியில் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சிருவான். அவன் எப்போவுமே 6 மணிக்கு எந்திரிச்சிருவான். அவனுக்கு 6 மணி எந்திரிச்சோடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பால் கொடுத்துருவேன். ஒரு ஃபார்முலா மில்க்கோ இல்லை ஃப்ரெஷ் ஃபீடிங்கோ பண்ணிவிடுவேன். அடுத்து ஒரு 8:30 மணிக்கு அவனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். நான் 6 மணிக்கு கொடுத்துட்டேன்னா 2.5 மணி நேரம் கேப் கழித்து திரும்ப வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு 8:30 மணிக்கு கொடுப்பேன். அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகி கூழ் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே சோக் பண்ணி வச்சுருனால காலையில் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பாருங்கள், நான் வந்து நைட்டே வந்து ராகி கூழ் வந்து இந்த மாதிரி நைட்டே எடுத்து ஊற வச்சுருவேன். இதை காலையில் எடுத்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வைக்கிறதுனால காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாங்க போடுவேன். ஏன்னா 6 மாதம் குழந்தைக்கே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபீட் பண்ணால் போதும். அதனால் நீங்கள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற போட்டால் கூட பால் அந்தளவுக்கு கிடச்சிரும். நம்ம பால் தானே எடுக்க போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற போட்டு வச்சேன். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் மிக்சியில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிடுறேன். ஆமாங்க, இப்போ நம்ம மிக்சியில் வந்து ஒரு சுற்று விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்சியில் அடிச்சிட்டேன். இப்போ நான் அடிச்சுட்டு இதை வந்து நான் ஒரு வடிகட்டியில் ஒரு தனி பாத்திரம் எடுத்துகிட்டு நான் வடிகட்டியில் வந்து இதை வந்து ஊற்றி நான் அதை வந்து நல்லா அந்த ப்ரெஷ் கொடுத்து அந்த மில்க் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு டைம் மிக்சியில் அடித்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணால் அந்த பால் வந்து போதுமான அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு 3 times 4 times வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அடித்து நீங்கள் வந்து அந்த பால் எடுத்துக்கணும். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு தடவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் செகண்ட் டைம் எடுக்கிறது. செகண்ட் டைம் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்பூனால் நல்லா அமுத்தி விடுங்க. அந்த பாலை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள். மறுபடிக்கும் நான் அந்த வடிகட்டினதை மறுபடிக்கும் போட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடிக்கும் ஒரு ரவுண்ட் நான் விட போகிறேன். இது 3வது ரவுண்டு நான் விட போகிறேன். மறுபடிக்கும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ இதை நாம் வடிகட்டிடலாம். இந்த மாதிரி மறுபடிக்கும் அந்த மிக்சியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் சேர்த்து, ஏன்னா நம்ம வந்து அந்த 2 டேபிள் ஸ்பூன் தானே ஊற போடுறோம். அதோடைய பால் வந்து அரைச்சி எடுக்கும்போது நமக்கு குழந்தைக்கு ஊற்றுற அளவு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுற அளவுக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ ஒரு 3 டைம் வந்து அது ஊற்றினா அதுலேருந்து பால் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ அந்த எடுத்துட்டுருக்கலாம். நம்ம நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி நான் ஒரு 3 times 4 டைம் வந்து நம்ம அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு 3-4 times வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேணுன்னா கொஞ்சம் தண்ணி பத்தலை நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம 3 டைம் 4 டைம் எடுத்ததே போதுமான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டேன். பேபிக்கு செய்யறதுக்குன்னு தனியாக ஒரு பவுல் வச்சுட்டேன். அந்த பவுல் எடுத்தாச்சு. இப்போ அதில் ஊற்றிடலாம்.
என்ன அவ்வளோதாங்க போதும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் 1 டம்ளருக்குள்ள தான் அந்த பால் இருக்கும். ஆக்சுவலி என்னோடய த்ரோட் கொஞ்சம் கோல்டாக இருக்கனால என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது. கொஞ்சம் திரும்ப அந்த பவுலில் கொஞ்சம் வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது. ஒரு டம்ளருக்குள்ள தான் இருக்கும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் நீங்கள் ஒரு பெரிய நீளமான ஒரு ஸ்பூனோ இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டியோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு நீளமான ஒரு கரண்டி எடுத்துக்குங்க. அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அடி பிடிக்காமல் கம்பல்சரி கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அதை அப்படியே கட்டி திரியாயிடும். அந்த கூழ் மாதிரிக்கு வராது. அதனால் ஸ்பூனை எடுக்காமல் ஒன்ஸ் அந்த ஹீட் வந்துருச்சு அப்படின்னாலே ஸ்பூனை எடுக்காமல் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா க்ரீமியாக வரும். க்ரீமியாக வர வரைக்கும் வரணும். ஆனால் குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டு கம்பல்சரி நல்ல பாயில் ஆகி குக்காக இருக்கணும். எந்த செஞ்சு கொடுத்தாலும் நல்ல வெல் குக்குடு ஃபுட்டாக தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்களால ஜீரணம் பண்ண முடியாது. இது இருந்துச்சுன்னா ஜீரணம் பண்ணுற கெப்பாசிட்டி 6 மாதத்தில் அவங்களுக்கு கம்மி தான் இருக்கும். ரெண்டாவது எதுவும் தொற்று நோய் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய 2 குழந்தைக்குமே காலையில் ஆக்சுவலி எங்கள் பாட்டி இவங்கெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு காலையில் கோதுமை ஊற போட்டு ஒரு நாள் கோதுமையோட பால் எடுத்து கொடுப்பாங்க, ஊற போட்டு அதோட பால். ஒரு நாள் ராகியோட பால், ஒரு நாளைக்கு கம்பு சோளம் அந்த மாதிரி இதோட பாலெல்லாம் எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸே பார்த்திங்க அப்படின்னா அந்த சிவப்பரிசி குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க, கை குத்து, அதோட பாலுமே எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப இது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சத்துங்க, ஊட்டச்சத்து. இதோட நல்ல சின்ன வயசுல குழந்தைக்கு நல்ல திடக்காத்தமாக இருப்பாங்க. நல்ல உடம்பு வலுவு கொடுக்கும், அவங்களுக்கு சத்தாகவும் வரும். நல்லா வெயிட் கெயின் பண்ணும் இந்த ஃபுட்டெல்லாம். ஆக்சுவலி ராகி ரொம்ப நல்லது குழந்தைக்கு சொல்லுவாங்க. ராகி சில பேர் சொல்லுவாங்க குழந்தைக்கு டைஜஷன் ஆகாது. அப்படிலாம் கிடையாதுங்க. ராகியில் ஃபைபர் இருக்குது, கண்டிப்பாக டைஜஷன் ஆகும். நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க கம்பல்சரி ஆகி போவாங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டேபிள் ஸ்பூனை 2 டேபிள் ஸ்பூன் கொடுத்தா போதும். 6 to 7 மாதம் குழந்தைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொடுத்தா போதுங்க. அதுக்கு மேலே அதிகம் கொடுக்காதீங்க. அவங்களோட கொள்ளளவே அவ்வளோதாங்க. அவங்க நிறையா கொடுத்தா நல்லா வெயிட் கெயின் பண்ணுவாங்க, குண்டாக வருவாங்க. அப்படிலாம் இல்லை, 2 டேபிள் ஸ்பூன் கொடுத்தா போதும். 7 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்கு 3 to 3 டேபிள் ஸ்பூன் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் போகும்போது நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி ரொம்ப அதிகம் கொடுக்காதீங்க, வாமிட் பண்ணுவாங்க. அப்போ தான் குழந்தைக்கு நெஞ்சுக்கு வரும். தூங்கும்போது வாமிட் பண்ணால் புறையறதுக்கான வாய்ப்பு அமையும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் கொடுங்க. பாருங்கள், நல்ல ஃபைபர் இருக்குதுல, அயன், ப்ரோட்டீன், நல்ல சத்து உள்ள ஃபுட்டுங்க. டைஜஷன் ஆகும் குழந்தைங்களுக்கு. இது கம்பல்சரி நீங்கள் ரெகுலராக கூட கொடுங்க, நல்லதுங்க. எங்கள் வீட்டிலலாம் இது அடிக்கடி எங்களோட குழந்தைங்களுக்கு இது கொடுப்போம். குழந்தைக்கு நல்லா ஊட்டினதுக்கப்புறம் நல்லா தோலில் போட்டு தட்டி ஒரு 2-3 ஏப்பை எடுத்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா ஒரு 20 ml வரைக்கும் தண்ணி கொடுத்துருங்க. 15 ml to 20 ml தண்ணி கொடுத்துட்டு நல்லா ஏப்பெடுத்து சோல்டரில் ஒரு 20 நிமிஷம் போட்டு நல்லா தட்டி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்க போடுங்க. தூங்க போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு நல்லா ஒரு 3 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் தூங்குவாங்க. நீங்கள் குழந்தைய மல்லாக்க போடாமல் ஒரு சைடாக சாய்ச்சி போடுங்க. குழந்தைக்கு வச்சு குட்டி தலகாணி வச்சு சைடாக சாய்ச்சி போடுங்க. நல்ல ஒரு குட் ஸ்லீப் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த கேப்பில் நீங்கள் உங்களோட வேலையும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சுகரோ சால்ட்டோ கம்பல்சரி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு 6 மாதத்துல தான் பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும். அதனால் நேச்சுரலாக அதோட சக்தி என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்து பழகுங்க.
அந்த நேச்சுரல் ஃபுட்டு தான் அவங்களுக்கு டேஸ்ட் பற்றி எதுவும் தெரியாது. அதனால் நீங்கள் அதோட அப்படியே ரெகுலராகவே அதோட என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்து போலங்க. இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.